அம்மா ஒரு நிமிஷங்கம்மா. சொல்லுமா. இந்த மாதிரி கொளத்தூர் மக்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறாங்க. அவங்க புள்ள சொன்னாங்க, பையன் சொன்னாங்க அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அம்மா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அந்த எல்லா தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் நான் சொல்கிற கருத்து என்னென்னா, வந்து புள்ள சொல்லிச்சு, பையன் சொன்னான், பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான்ட்டு வந்து இவங்க ஓட்டு போட கிடையாது. இவங்க பேராசை எப்படின்னா, ஒரு பொண்ணு நகை கொடுக்குறாங்க புள்ள கல்யாணத்துக்கு, பேரன் பிறந்தா 2 கிராம் மோதிரம் போடுறாங்க, 6 சிலிண்ட்ரு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு தான் இவங்க அப்புறம் 2500 பணம் கிடைக்கும்னு இந்த பேராசையில் தான் ஓட்டு போட்டது. அந்த நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க வந்து முத நம்மளுக்கு விடியல் பயணம் வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாங்க, அந்த நன்றியை மறந்துட்டாங்க. மாதம் ஆனால் டான்னு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க, அந்த நன்றியை மறந்துட்டாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 3/4 பேருக்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, அதையும் அந்த நன்றி மறந்துட்டாங்க. அந்த படிக்கிற பசங்க ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டுன்னு அதை ஒரு பொது வழியில் சொல்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக எனக்கு தெரியுது. என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒரு படிக்கிற பசங்க வந்து நம்மளுக்கு வந்து படிப்புக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு முதலமைச்சர் கொடுத்தாரு மு.க. ஸ்டாலின். அவருடைய ஸ்டிக்கரை எடுத்துட்டு வேற ஒருத்தர் ஸ்டிக்கரை ஒட்டுறாங்களே, இதெல்லாம் அந்த நன்றி இருக்குது அந்த பசங்களுக்கு. நன்றி கட்ட பசங்களுக்கு அந்த நன்றி ஒரு விசுவாசம் இல்லாமல் இப்படியெல்லாம் செய்யலாமா?